Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. ஆக்சுவலி வந்துட்டு இந்த 50 days இருக்கும். அதில் வந்து நான் ஒரு 11 kg குறைச்சிருக்கேன். அண்ட் இது ஃபுல்லாகவே டயட் வச்சு தான் நான் குறைச்சேன். சுகர் மட்டும் தவிர்த்தரணும். நான்வெஜ் கூட நீங்கள் டெய்லியும் எடுத்துக்கலாம். சுகர் எடுக்கவே கூடாது. ஈவன் அது ஹனி ஆகட்டும், ஈவன் அது நாட்டு சர்க்கரை ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அது சுகர். எண்ட் ஆஃப் த டே. எனக்கு ஹேர் லாஸ் ஆச்சு. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டயட் இருக்கும்போது மை ஹேர் இஸ் லைக் இப்படி போயிடுச்சு, ரொம்ப தின்னாயிடுச்சு. டயட்டில் வந்துட்டு எடுத்தோடனே வந்து நம்ம ஃபுல்லாக காய்கறிக்கு மாறினோம், ஃபுல்லாக வந்து ஸ்டிக்காக இருக்கணும். அப்படி பண்ணால் பாடி வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். நம்ம சொல்கிறத நம்ம பாடி கேட்கணுன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இது 3 பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் உங்கள் பாடியில் தெரியும். 1 month பண்ணி பார்க்கணும், ஒரு நாளில் தெரியாது. அதில் இந்த லோட்டஸ் டீ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லோட்டஸோட சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கூட வந்து பாப்கார்ன் மாதிரி இருக்கு. சேஷாக் நேயர்களுக்கு வணக்கம். மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்ரீதேவி இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. அவங்களோட சோஷியல் மீடியால 50 நாள்ல 11 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கதா அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து என்ன டயட் ஃபாலோ பண்ணாங்க, என்னெல்லாம் அவங்க வந்து ரொட்டீன் ஆக்கிக்கிட்டாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் மேம். ஹாய். நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தோம், உங்களோட ஒரு போஸ்ட்ல வந்து பயங்கர வெயிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தீங்க. ஒரு 10 or 11 kgs இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மேஜிக் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது முதல்ல எப்படி தோணுச்சு மேம்? இந்த டைம் வந்து எனக்கு வந்து என்னோட ஹெல்த் இஷ்யூனால தான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இது நான் டயட் அண்ட் எக்ஸசைஸ்லாம் வந்துட்டு இந்த வெயிட் லாஸ் வந்து நான் ஆல்ரெடி முன்னாடியும் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு புது விஷயம் இல்லை, இது ஒரு பழைய விஷயம்தான். பட் இந்த டைம் வந்து எனக்கு சிவியராக என்ன தோணுச்சுன்னா வந்துட்டு என்னோட ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக தோணுச்சு. என்னால் ப்ரீவியஸ் மாதிரி என்னால் ஒர்க் பண்ண முடியல. அண்ட் இன்டர்னலி எனக்கு வந்து பெயினிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து ஓகே, என்ன நான் வந்து அனலைஸ் பண்ணி ஓகே என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம வெயிட் கம்மி பண்ணி தான் ஆகணும், நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளால் அடுத்தடுத்து எதாவது பண்ண முடியுன்றதுனால இந்த தடவை ஹெல்த்துக்காகவே வெயிட் லாஸ் பண்ணணும். நான் சொல்லும் போது ரேண்டமா 10 or 11 சொன்னேன். மொத்தம் எத்தனை கேஜி வெயிட் லாஸ் பண்ணீங்க மேம்? இப்போ ஆக்சுவலி வந்துட்டு இந்த 50 days இருக்கும். அதில் வந்து நான் ஒரு 11 kg குறைச்சிருக்கேன். அண்ட் இது ஃபுல்லாகவே டயட் வச்சு தான் நான் குறைச்சேன். ஏன்னா என்னோட டார்கெட் இன்னும் ஒரு 10 kgs வந்துட்டு கம்மி பண்ணுறது. இப்போ ஒரு 50 daysன்றது வந்து ரொம்ப கொஞ்சம் ஷார்ட் பீரியட்ஸ். ஆமாம். அதுல வந்து நம்ம ஒரு 10 kg லாஸ் பண்ணும்போது வேற ஏதாவது பாடி அந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நான் இருந்த வெயிட் வந்து ஒரு பேலன்ஸ்டான வெயிட்னா இப்போ இருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பேலன்ஸ்டான வெயிட். இதுக்கு அடுத்து சேர்ந்த 10 kg வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஃபேட் கண்டென்ட்டும் அண்ட் தென் வந்து எப்படி சொல்கிறது, அந்த பாடியில் உள்ள வேஸ்ட் டாக்ஸிக்ஸ்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 8 kgs எப்படின்னா ஃபாஸ்ட்டாக ரெடியூஸ் ஆகிடும். ஜென்ரலா எல்லாருக்குமே அது வந்து பாடி வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு அவங்களுக்கு. அதே மாதிரி எவ்வளோ ஃபாஸ்டா ஏறுனுச்சோ, இப்போ அந்த 8 kg எனக்கு ரொம்ப ஃபாஸ்டா ஏறுனுச்சு. அப்போ அது ஃபாஸ்டா ஏறினதை கண்டிப்பா ஃபாஸ்டா இறங்கிடும். ஏன்னா அது ஃபுல்லாவே டாக்ஸிக். அந்த நிறைய அந்த பேட் கொலஸ்ட்ரால், அந்த பேட் ஃபேட்ஸ் தான் அது இறங்கிடுச்சு. இந்த லாஸ்ட் 4 or 5 kg வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குறைக்கிறேன். ரொம்ப இந்த மந்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 kg தான் இறங்கியிருக்கேன், 2-3 kg தான் இறங்கியிருக்கு. ஆனால் இதுக்கப்புறமா அது ஸ்லோவாக தான் குறையும். அது ஒரு பாடி கண்டிஷன் பொறுத்த மாதிரி. ஒரு 25 kg பிளான் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 kg யாருனாலும் சுலபமாக குறைக்க முடியும். அடுத்த 15 கிலோ தான் வந்து அவங்களுக்கு பெரிய செக் பாயிண்ட். அவங்க அதில் வந்துட்டு கரெக்டான மெத்தட் ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி நான் வந்து எடுக்கிற டயட் ஃபுட் வந்து பேலன்ஸ்டு டயட்டு. அந்த மாதிரி வாட்டர் டயட்டு, ஜிஎம் டயட்டு, பாலியோ டயட்டு அந்த மாதிரி கிடையாது. எனக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டு கேலரி டெஃபிக்ட் அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஹெல்தியர். நமக்கு டயர்ட் ஆகாது, எதுவுமே வந்து எப்படி சொல்கிறது, வீக் ஆகுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இட்ஸ் ஹெல்தி. இப்போ நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னு சொன்னாலே ஜென்ரலா எல்லாருமே ஒன்று ஜிம்ன்ற ஒன்று பிளான் பண்ணுவாங்க, இல்லைனா டயட்டிஷியன் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணணும், நீங்க பண்ண விஷயங்கள்லாம் என்னென்ன?
எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2015லேயே நான் ஒரு வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் நான் என் பாடியை பற்றி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஓகே, என் பாடிக்கு என்னெல்லாம் தேவை, என்ன கொடுத்தா அதில் வந்து அந்த பேட் கொலஸ்ட்ரால் போகும், ஃபேட் கரையும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த டைம் வந்து எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால நான் வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டயட்டை வந்துட்டு எப்படி கொஞ்சமாக என்னோட லைஃப் ஸ்டைல்குள்ளே கொண்டு வரலாம். பிகாஸ் எடுத்தோடனே சிலர் என்ன நினைப்பாங்க, டயட்ல வந்துட்டு எடுத்தோடனே வந்து நம்ம ஃபுல்லா காய்கறிக்கு மாறினோம், ஃபுல்லா வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கணும், அப்படி பண்ணா பாடி வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடும். நம்ம பாடி கூட இது ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி. நம்ம சொல்றத நம்ம பாடி கேட்கணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாடியை முன்னாடி என்ன சாப்பிட்டுட்டு இருந்தாமோ அதுவே எடுத்துக்கணும். ஒரு அவுட் சைட் ஃபுட்டு ஜங்க்ஸை மட்டும் கட் பண்ணணும். ஜங்க்ஸ் இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் மட்டும் கட் பண்ணணும் அந்த ஃபர்ஸ்ட் வீக். செகண்ட் வீக் வந்துட்டு டூ மச் ஆஃப் ஆயிலி ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணணும். தேர்ட் வீக் வந்துட்டு ஆயில் வந்து ஒரு ஃபுல்லாக ஆயிலில் டிப் பண்ண பொருள் சாப்பிடாம வீட்லேயே ஒரு 4 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் எடுத்துக்கிறது, தட் இஸ் பெஸ்ட்டு. இது மாதிரி ஒரு போர்ஷன்ஸையுமே ஒரு வீக்காக மாற்றும் போது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும். மேம், இப்போ உங்களோட ஒரு நாள் டயட் என்னெல்லாம் நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் நைட் வரைக்கும் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்றத சொல்லுங்கள். இது வந்து இதுவும் வேரி ஆகும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரே டயட்டே நான் ஒரே மாதிரி கேலோரிஸும் எடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட ஃபுட் ஹேபிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி மாற்றிட்டு இப்போ இந்த ஸ்டேட்டை நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே வந்துட்டு ஒரு லெமன் அண்ட் ஹனி வாட்டர் கம்பல்சரி எடுத்துப்பேன். டு கண்ட்ரோல் ஹங்க்ரி, நம்ம வந்து பசி தூண்டுற அந்த ஹார்மோன்ஸ் அதை கண்ட்ரோல் பண்ணும். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரூட்ஸ் தான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு என்ன இட்லியோ தோசையோ வாட் எவர் நான் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தேனோ அதவே நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒன்லி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ஃபுல் பவுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு தென் ஆஃப்டர்நூன் டைமிங்கில் வந்துட்டு லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளேட், கலர்ஃபுல் பிளேட் தான் அதோட கான்செப்ட். அதாவது என்னோட பிளேட்டில் வந்துட்டு எல்லா கலர்ஸுமே இருக்கணும், க்ரீன், எல்லோ, ரெட்டு, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் தென் டெய்லியும் நான்வெஜ் சாப்பிடுவேன். டெய்லியுமே வந்து 100 கிராம் ஆஃப் நான்வெஜ், அதுவே 200 கிராம் கூட எடுக்கலாம், பட் 100 கிராம் ஆஃப் எனி நான்வெஜ் வித்தவுட் ஆயில், எதுவாக இருந்தாலும் வித்தவுட் ஆயில். அண்ட் வெஜிடபிள்ஸ், ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ், பொரியல் கூட நம்ம அந்த என்ன பொரியல் செய்கிறாங்களோ 2 பொரியல் வச்சுக்கிட்டு, கார்ப்ஸை வந்துட்டு முன்னாடி நீங்கள் பொரியல் எடுத்துகிட்டு போன பாக்ஸில் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும், சாப்பாடு எடுத்துகிட்டு போன பாக்ஸில் வந்து பொரியல் எடுத்துகிட்டு போகணும். இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி என்னோட பிளேட் வந்துட்டு இப்படி இருக்கும். அண்ட் இதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு க்ரீன் டீ, ஒரு லோட்டஸ் டீ குடிப்பேன். ஸோ இந்த 2 டீயும் மார்னிங் அண்ட் ஈவினிங். அதுக்கு அடுத்து வந்து நைட்டு 7 மணிக்குள்ள நான் சாப்பிட்ருவேன். 7 மணிக்கு வந்துட்டு அதுக்கு மேலே சாப்பிட்டா தான் நமக்கு வந்து ஃபேட் குறையாது. அதே மாதிரி இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும். இன்டைஜஷன்னால தான் நமக்கு வந்து வெயிட்டே ஏறும். அதனால 7 மணிக்கே சாப்பிட்றணும். அதுவும் நான் ஃப்ரூட்ஸ் தான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன் கரண்ட்டாக. வந்து ஃப்ரூட் சாலட் இல்லை வெஜிடபிள் சாலட் கூட எடுத்துக்கலாம். இல்லை இனிஷியலாக இருக்கும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்லாம் சாலட் சாப்பிட்டா வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க, என்னடா இப்படின்னுட்டு. அதனால் ஃபர்ஸ்ட்லாம் நீங்கள் வந்துட்டு தோசை, ஒரே ஒரு மில்லட் தோசை, ஒரே ஒரு ஆப்பம், இந்த மாதிரி வந்துட்டு சாஃப்ட் ஃபுட்டாக எடுத்துக்கணும். நான்வெஜ் நைட்டில் சாப்பிடவே கூடாது. அது சாப்பிட்டாலே வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும். இன்டைஜஷன் வந்தாலே ஃபேட் ஆவாங்க. இப்போ நீங்கள் பேசும்போது லோட்டஸ் டீன்னு ஒன்று சொன்னீங்க, அது புது கான்செப்டாக இருக்குது. என்ன இது தாமரைப்பூ டீ. இதில் வந்து என்னென்னா, டீனா வந்து இதில் சுகரு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எந்த பூ இருக்கோ அந்த பூவை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு குடிக்கிறது தான். ஜாஸ்மின் டீ, லோட்டஸ் டீ, ஹைபிஸ்கஸ் டீ, எல்லா பூக்குமே ஒரு தனித்தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதில் இந்த லோட்டஸ் டீ என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லோட்டஸோட சீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை கூட வந்து பாப்கார்ன் மாதிரி இருக்குது, அது பேர் மக்கானான்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். ஸோ டயட் பீப்புளுக்காக இருக்கிற ஸ்நாக்ஸையும் நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு டயட் இருக்கிற மாதிரி இருக்காது, ஈஸியராக இருக்கும். பட் அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான். இப்போ நம்ம ஜென்ரலா நிறைய பேர் டயட் இருக்கிறவங்க சொல்ற ஒரு விஷயம், டெம்ப்ட் ஆகுது. நம்ம டயட் இருக்கணும்னு நினைப்பாங்க, பட் ஆனா ஏதோ ஒண்ணு பார்க்கும்போது டெம்ப்ட் ஆகி திரும்பி அந்த டயட்டை விட்டுடுவாங்க. அப்படி வரும்போது நீங்க பண்ண ஒரு விஷயங்கள், ஏன்னா நீங்க சொன்னீங்க ஸ்டார்டிங்ல நான் மொத்தமா டயட் ஃபாலோ பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமா தான், அந்த மாதிரி விஷயங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க? மேபி ரொம்ப வெரி ஃபர்ஸ்ட் நான் வந்து
ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல வந்து இப்போதான் நான் வந்து டயட்டிங்கே பண்றேன்றவங்களுக்கு இது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். ஏன்னா நான் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் லிட்டரலி நடுராத்திரி உட்காந்து அழுந்தேன். என்னடா என் வாழ்க்கை இது, எனக்கு இது வேண்டாம். பிரியாணி கூட சாப்பிட முடியல, என்னோட கண்ணு முன்னாடியே எல்லாமே சாப்பிடுறாங்க, அப்படி நமக்கு என்ன. அதுல வந்து இதுல சீட் டேவும் எடுத்துக்கலாம், ஆனா நம்ம தான் எல்லா நாளுமே சீட் பண்ணியிருக்கோமே. இதுல எல்லாரும் பார்க்கும்போது டெம்டிங் ஆகும். அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ஓகே, நம்ம வந்து மைண்ட் கண்ட்ரோல் எதா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்காது. அப்படியே இல்லைனாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸா சிலது இருக்கு. இப்ப பிரியாணி கூட வந்து வெயிட் லாஸ்ல பிரியாணி ஒண்ணு இருக்கு. அதுல ரொம்ப ஆயில் கம்மியா, ரொம்ப லிமிட்டடான ரைஸ், அது ஒரு ரெசிபிஸ் எல்லாம் இருக்கு, வெயிட் லாஸ் ரெசிபி. அப்படியே சொல்லிடுங்க. பிரியாணினா வந்து நம்ம நெய் யூஸ் பண்றோம் இல்லையா, நெய் யூஸ் பண்ணாம கோகனட் ஆயில். அந்த டேஸ்ட் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல, பட் கோகனட் ஆயில் இது உங்களோட கண்டுபிடிச்சு கோகனட் ஆயில் போட்டுட்டு என்ன ஸ்பைசஸ் போடுறோமோ அதே ஸ்பைசஸ், ஆனியன், டொமேட்டோ, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம் நமக்கு பிரியாணிக்கு போடுறதுக்கு. அதே மாதிரி அதுல வந்துட்டு ரைஸ் வந்துட்டு நம்ம முன்னாடி 1 கிளாஸ் போடுறோம்னா இதுல ஒரு 1/2 கிளாஸ் 40 கிராம் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் வந்து இனஃப். அதுல வந்துட்டு சிக்கன் நிறைய இருக்கலாம். சிக்கன் பிரெஸ்ட் வந்துட்டு ஒரு 150 கிராம் கூட இருக்கலாம். அதாவது சாப்பாடு அந்த பிரியாணில ரைஸ் கம்மியாகவும் சிக்கன் அதிகமாகவும் இருக்கணும். சரி, அந்த ஃபர்ஸ்ட் கேள்வி அப்படியே ஃபாலோ பண்ணிடலாமா? டெம்ப்ட் ஆகும்போது வேற இந்த இப்ப பிரியாணி மாதிரி. எஸ், இந்த மாதிரி எனக்கு வந்து இப்ப ஸ்வீட், நிறைய பேருக்கு ஸ்வீட் ரொம்ப கிரேவிங்ஸா இருக்கும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரூட்ஸ் தான் ஒரு ஆப்ஷன். ஸோ ஃப்ரூட்ஸ் நம்ம இப்ப சாப்பிட்டோன்னே சிலருக்கு வந்துட்டு சாக்லேட் சாப்பிடணும், இல்ல சாக்லேட்ஸ் பார்த்தா டெம்ப்ட் ஆகும். அப்படி சாக்லேட் டெம்ப்டேஷன் இருக்கவங்க டார்க் சாக்லேட் ட்ரை பண்ணலாம். அந்த அமுல்ல வந்து பாத்தீங்கன்னா 75% வந்து டார்க் சாக்லேட்டும் மிச்சம் வந்து சுகர் இருக்க மாதிரி ஒன்று இருக்கும். ஓகே, ரொம்ப கெட்டது சாப்பிட்றதுக்கு இல்லாம கொஞ்சோண்டு கெட்டதுனாலும் ஓகே தான். ஏன்னா முன்னாடி நம்ம ரொம்ப பாடியை கெடுத்துட்டு இருந்தோம் இல்லையா, இதுவும் கெட்டது தானே நிறைய பேர் கொஸ்டின். முன்ன நம்ம பண்ணதுக்கு இது ப்ரீவியஸ், நம்ம கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு, டெம்டேஷன் கம்மி பண்றதுக்கு இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லை எனக்கு ரொம்ப நான் ஸ்ட்ரிக்டாவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யோகட்ன்றது நமக்கு இன்னைக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கிற விஷயம் சூப்பர் மார்க்கெட்ல. அந்த ஃப்ரூட்ஸ் கூட ஒரு ஸ்பூன் ஆஃப் யோகட் போட்டு நீங்க சாப்பிடும்போது ரொம்ப வந்து உங்களுக்கு அந்த இனிப்போட கிரேவிங்ஸை அதை கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, நம்ம சாப்பிட்றோம், இனிப்பு தான் சாப்பிட்றோன்ற ஃபீலிங்கை நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி டெம்டேஷன்ஸை கம்மி பண்ணலாம். ஸோ மோஸ்ட்டாக அந்த ஆயில் தவிர்க்கணும். அண்ட் தென் வந்துட்டு பீப்புளுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் 1 month தான் கிரேவிங்ஸாக இருக்கும். அவங்களோட ரிசல்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து அந்த டயட் செக்டாக்குள்ளே வந்துட்டு ஓகே நம்ம இன்னும் வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட் அவங்களே வந்துடுவாங்க. இப்போ டயட் இருக்கும், வெயிட் லாஸ் ஆகுது, அதுக்கப்புறம் ஜிம்ன்றது ஏன் அவசியமும்? டோனிங்காக பாடி வந்து இப்போ மசில்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ சிலருக்கு வந்து இந்த ப்ரெக்னன்சி பெல்லியே பாருங்களேன், வயிறு வந்து நமக்கு நல்லா பெருசாகும், அப்புறமா வந்து சேக் ஆகுது. ஸோ சேக் ஆகுது இல்லைங்களா, அப்போ நம்மளோட பாடி வந்துட்டு நம்ம ஃபேட்டாக இருக்கும்போது பெருசாக இருக்கும், அது ஸ்ட்ரிங்க் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த லைன்ஸ் எல்லாம் தெரியும், வரியா தெரியும். அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கெல்லாம் காரணம் டோனிங் பண்ணாதது. இப்போ இவ்வளோ நான் வெயிட் லாஸ் பண்ணி பிகாஸ் நான் முன்னாடி உட்காரும் போது உங்களுக்கே கூட பழைய இன்டர்வியூல என்னோட ஸ்டொமக் வந்து இவ்வளோ பெருசு இருந்துச்சு, அண்ட் என்னோட தைஸ் இவ்வளோ ஹைட்டுக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ பாடி இந்த அளவுக்குலேருந்து இப்படி ஷ்ரிங்க் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மார்க்ஸ் விழும். இந்த மார்க்ஸ் விழக்கூடாதுன்னு நினச்சா கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணும். எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் அந்த டோனிங் மசில்ஸ் வந்து டைட் ஆகும். ஸோ மசில்ஸ் டைட் ஆனாலே நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பாடி பார்க்க அழகாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்றோம் அப்படின்றவங்க பண்ணக்கூடாத விஷயங்கள் இதெல்லாம்னா என்ன சொல்லுவீங்க? தூங்காம இருக்கவே கூடாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குறோமோ 9 hours தூங்கணும். நம்ம வந்துட்டு இல்லைங்க எனக்கு தூக்கமே இல்லை, தூங்காம நிறைய பேர் நினைப்பாங்க தூங்காம இருக்கிறனாலதான் வெயிட் குறையும். கண்டிப்பா கிடையாது. தூங்காம இருந்தா வெயிட் உங்களுக்கு ஏறும். அண்ட் தென் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் குண்டாவாங்க. நிறைய பேர் நினைக்கிறது வந்து இந்த வெயிட் லாஸ்ல வந்துட்டு டக்கு நடக்கணும்னு நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அது கூட அவங்கள வந்து வெயிட் லாஸ் ஆக விடாது. ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, நிறைய தூங்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். நம்ம என்னதான் டயட்ல வந்து எல்லா ஃபுட்டும் ஃபாலோ பண்ணாலும் தண்ணி வந்து ப்ராப்பரான அமௌண்ட் நம்ம எடுத்துக்கலன்னா கண்டிப்பா இது வந்து ஒர்க் ஆகாது. முக்கியமா தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா சுகர் வந்து நீங்க நான்வெஜ் எல்லாமே சாப்பிடலாம், ரெட் மீட் தவிர்த்து. ரெட் மீட்னா வந்து ரெட் கலர்ல இருக்கிறது மட்டன், பீஃப், போர்க், இதெல்லாமே ஹை கலோரிஸ். அதனால அதை மட்டும் தவிர்த்துட்டு லீன் மீட்டான ஃபிஷ்ஷு,
சிக்கனு, பேர்ட் வகையை சேர்ந்த எல்லாமே நம்ம சாப்பிடலாம். டர்க்கி அந்த வான்கோழிலலாம் உங்களுக்கு கம்மி கலோரிஸ் தான், நீங்கள் அதெல்லாமே சாப்பிடலாம். ஆனால் சுகர் மட்டும் தவிர்த்திடணும். நான்வெஜ் கூட நீங்கள் டெய்லியும் எடுத்துக்கலாம், சுகர் எடுக்கவே கூடாது. ஈவன் அது ஹனி ஆகட்டும், ஈவன் அது நாட்டு சர்க்கரை ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அது சுகர். எண்ட் ஆஃப் த டே அது ப்ராசஸ்ட் அன்ப்ராசஸ்டுன்னு மட்டும்தான் இருக்கு. சுகரை எப்பயுமே தவிர்த்துறது நல்லது. இப்போ நம்ம ஒரு டயட் இருக்கணும்னா ஒரு டயட்டீஷியனோட அட்வைஸ் வேணும், இல்லை ஒரு டாக்டரோட அட்வைஸ் வேணும். இப்போ நம்ம ஓன் டயட் பண்றது எவ்வளவு தூரம் எல்லாருக்கும் அது செட் ஆகும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் அது செட் ஆகுறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அவங்க பாடி அதுதான், நானும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் டயட்ல. என் பாடிக்கு என்ன செட் ஆகும், நான் வந்து ஈஸி மெத்தடும் இருக்கு. ஒரே மாசத்துல வந்து ஒரு 20 kg அப்படி கூட குறைக்கலாம், அதுக்கும் ஒரு வழிலாம் இருக்கு. பட் தட் இஸ் நாட் ஹெல்தி. ஏன்னா நான் வந்து அதை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணி தான் அது ஹெல்தி இல்லைன்னு கண்டுபிடிச்சேன். நீங்க ஆரோக்கியமா உங்களுடைய கோல் வந்து வெயிட்டை குறைக்கணும், அழகும் முக்கியம்தான். ஓகே, எல்லாரும் அழகுதான். நான் சப்பியா இருந்தப்பயும் நான் என்னை ரசிச்சிருக்கிறேன், லைக் ஃபேட்டா இருந்தப்பயும் ரசிச்சிருக்கிறேன், லீனா இருந்தப்ப கூட நான் ரசிச்சிருக்கேன். ஆனா வந்து அதை தாண்டி ஹெல்த்ன்னு வரும்போது நம்ம ஹெல்த்தை தான் முக்கியமா ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ எப்படி வேணா இருக்கலாம், அவங்க என்ன மாதிரி சைஸ் வேணா, ஹெல்த்தியா இருக்கணும். அதனால நம்ம வெயிட்டை குறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஹெல்த்தியா வெயிட் குறைக்கிறது மட்டும்தான் ப்ராசஸ், அதை மட்டும் தான் யோசிக்கணும். ஏன்னா எனக்கு வர மெசேஜ்லாம் எப்படின்னா, எனக்கு நான் இப்போ வெயிட் லாஸ் பண்ணேன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ கூட காசு வேணா தரேன், எனக்கு அந்த இது சொல்லுங்க, அந்த ரெசிபி டயட் ட்ரிக்ஸ் சொல்லுங்க. பிகாஸ் என்கிட்ட வந்து நினைக்கிறது அவங்க என்னன்னா, உங்களுக்கு ஃபாஸ்டா குறையுது, நீங்க எங்களுக்கு அப்ப ட்ரிக்ஸ் சொல்லுங்க, நீங்க ஏதோ ஃபாலோ பண்ணீங்க. கண்டிப்பா இல்லை. என் கூட இருக்கவங்களுக்கு என்ன பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஏன்னா நான் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பேன். ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு நல்லா எனக்கு பிடிச்ச ஃபுட் சாப்பிட்டா கூட, என் வீட்டிலேயே சமைச்சா கூட நான் என்ன பண்ணுன்றதில் ரொம்ப துல்லியமாக கால்குலேட்டாக அண்டு என்னோட ஃபுட்டு நானே டெய்லியும் சமைக்கிறது. அது ஒரு டயட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பூன் ஆஃப் எண்ணெய் போடணும். மற்றவங்க செஞ்சால் அது கொஞ்சம் கூட எக்ஸஸாக போகலாம், அதை நீங்கள் உங்களால் நம்ப முடியாது. அதனால நானே பக்கத்தில் இருந்து இவ்வளோ வெஜிடபிள்ஸ் இதில் இருக்கணும், இவ்வளோதான் வாட்டர் இதில் இருக்கணுன்றத அளந்து நான் சாப்பிட்றேன். அது நான் எல்லாருக்கும் சொல்கிறது, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாடி. உங்கள் பாடிக்கு அது என்னெல்லாம் தேவைப்படுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் ஃபுட்டு செட் ஆகுமா, இல்லை ஃபேட் கண்டென்ட் ஃபுட் செட் ஆகுமா, இல்லை இது செட் ஆகுமா. அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த மெத்தடில் சுகர் கட் பண்ணுறது, ஜங்க்ஸ் கட் பண்ணுறது, அவுட் சைட் ஃபுட் கட் பண்ணுறது, இது 3 பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் உங்கள் பாடியில் தெரியும். 1 month பண்ணி பார்க்கணும், ஒரு நாளில் தெரியாது, 1 month பண்ணும்போது தெரியும். வாட்டர் அட்லீஸ்ட் 3 liters ஒரு நாளைக்கு குடிக்கணும், அப்போவும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். ஆட் மோர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அந்த கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பாட்டில் மட்டும்தான் கிடையாது, இட்லி தோசை எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அந்த கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் உங்கள் டயட்டை மெயின்டைன் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஆனால் இதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் விட்டுட்டு ஒரு நாள் அப்படின்னு பண்ணால் இது கிடைக்காது ரிசல்ட். இப்போது டயட் இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலாக ஏன்னா நம்ம கண்மூடித்தனமாக ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுறோம், முடி கொட்டுறதா இருக்கும், இல்லை பீரியட்ஸ் இர்ரெகுலராக வர ஆரம்பிக்கும், டயர்டாகவே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணது, ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கலாம்ல, நீங்கள் 2-3 டயட் ஃபாலோ பண்ணி வந்ததுனால நான் கேட்குறேன். எனக்கு ஹேர் லாஸ் ஆச்சு. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டயட் இருக்கும்போது மை ஹேர் இஸ் லைக் இப்படி போயிடுச்சு, ரொம்ப தின்னாயிடுச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து என்ன பண்ணேன்னா, நான் வந்து இந்த கரெக்டான ப்ரோட்டீன் அளவை எடுத்துக்கல. ஸோ ப்ரோட்டீன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்றது நான் அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா டயட்டுன்னும் போது வந்துட்டு முன்னாடி நம்ம எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம், இப்போ திடீர்னு எல்லாம் கட் பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்க இப்போ ஆயில்லையும் சில சத்துக்கள் இருக்குது, எல்லாத்துலேயுமே சில வந்து ப்ரோட்டீன் இதெல்லாமே இருக்கும். நான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு வெறுமையாக ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இருந்தால் எனக்கு அந்த புரத சத்துன்றது வந்துட்டு கிடைக்காமலே போயிடும். ஸோ அப்போ நான் பேலன்ஸ்டாக இருக்கணும். இப்போ டயட் இருக்கணும்னா கம்பல்சரி ஒரு நாளைக்கு 6 இல்லை 7 முட்டை சாப்பிடணும். வெள்ளைக்கரு, மஞ்சள் கரு இல்லை, மஞ்சள் கருவில் ஃபேட் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் வேணும்னா ஒரு முட்டை வெள்ளைக்கருவில் பார்த்தீங்கன்னா 4 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. அப்போ 4 கிராம் × 7 அப்படின்னு கால்குலேட் பண்ணால் ஒரு நாளைக்கு நமக்கு இவ்வளோ கிடைக்கும்.
அது கூட அவிச்ச முட்டை தான். அவிச்ச முட்டை நீங்க இல்ல நீங்க ஆம்லேட் கூட சாப்பிடலாம், ஆயிலே இல்லாம. இன்னைக்கு வந்து அதே மாதிரி குக்வேர்ஸ் இன்னைக்கு நமக்கு வந்துட்டு நிறைய இருக்கு. இந்த கிரானைட் குக்வேர்ஸ், அண்ட் தென் மார்பிள் குக்வேர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நம்ம நான்ஸ்டிக் தவிர்த்து, ஏன்னா நான்ஸ்டிக்ல தான் நம்ம ஆயில் இல்லாம சமைச்சா ஒட்டாது, தீ பிடிக்காது, அடி பிடிக்காதுன்னு இருக்கும். அதுல சாப்பிடும் போது அதுவும் டாக்ஸிக் தான். நாம இந்த மாதிரி வெசல்ஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பிளஸ்ஸும் இருக்கு. ஆயில் இல்லாமலே வந்து நம்ம தோசை எதுனாலும் சாப்பிடலாம். இப்போ நான் வந்து டெய்லியும் வந்து ஒரு மில்லட் தோசை சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஆயிலே நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். தோசை தவால அது போட்டுட்டு, கிரானைட் குக்வேரில் தோசை போட்டுட்டு அது மேலே 3 எக் ஒயிட்ஸை செப்பரேட் பண்ணி அது மேலே போட்டுட்டு நீங்கள் எக் தோசை மாதிரியே சாப்பிடலாம். ஸோ யூ வில் நாட் ஃபீல் லைக் நான் வந்து டயட்டில் கஷ்டப்பட்டு இருக்கேன், நிறைய பேர் கஷ்டப்பட்டு டயட் இருக்கேன்ப்பா அப்படின்னு இல்லாமல் நான் ஈஸியாகவே பண்ணுறேன், எனக்கு பிடிச்சதே பண்ணுறேன்ற ஒரு ஃபீலில் இருக்கும். இப்போ ப்ரோட்டீனுக்கு எக்கு சொன்னீங்க மேம், அது மாதிரி கார்ப்ஸுக்கு என்ன பண்ணுறீங்க? அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ப்ரோட்டீனுக்கு வந்து எக், சிக்கன், ஃபிஷ்ஷு, அண்ட் தென் வெஜிடபிள், அது சீரியல்ஸில் நமக்கு கிடைக்கும். அந்த சன்னா, லென்டில்ஸில் எல்லாத்துலேயும் நமக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். தால், பருப்பு வகைகளில் நமக்கு ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். கார்ப் வந்து நான் ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெட் ரைஸ் நான் எடுத்துக்கிறேன். ரெட் ரைஸ் வந்துட்டு 40 கிராம் ஒரு நாளைக்கு, 40 கிராம். ஃபர்ஸ்ட் வந்து அவ்வளோ கம்மியாக எடுக்க முடியலன்னா 80 கிராம் எடுக்கணும், அப்புறம் 70 கிராம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ரெட் ரைஸை நாம் சாப்பிடலாம். இது ஒயிட் ரைஸ்க்கும் ரெட் ரைஸ்க்கும் வித்தியாசமும் நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா ஒயிட் ரைஸ் சாப்பிடலாமே, சேம் கலோரிஸ் தான், அது இல்லை கிடையாது. ஆனால் ஒயிட் ரைஸ் நம்மளால கொஞ்சமாக ஒரு லிமிட்டில் நிறுத்த முடியாது, அது வந்து உங்களோட பசியை தூண்டும். ரெட் ரைஸ்னும் போது நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலும் உங்கள் பசியை வந்து அது கண்ட்ரோல் பண்ணும், ஃபர்ஸ்ட் திங். அண்ட் தென் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா அதில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி. ஸோ ஃபைபர் நார்ச்சத்து இருக்கிறதுன்றதுனால நார்ச்சத்து சாப்பாடு சாப்பிடும்போது நமக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இன்டைஜஷன் தான் ஃபேட்டாக நமக்கு வந்துட்டு ஆகுறது, டாக்ஸிக் நம்ம உடம்புல போகிறது. ஏன்னா கழிவு வெளியே வரணும், சாப்பிட்ற கழிவு இது வெளியே வராதனால தானே நம்ம பாடி வந்து எப்படி போகுது. ஸோ அப்போ வெளியில வரணும்னா ஃபைபர் கண்டென்ட் தேவை ஒரு நாளைக்கு. அந்த ஃபைபர் கண்டென்ட் நமக்கு எதுலலாம் இருக்குன்றத பார்த்து இந்த நார்ச்சத்து உடையது, நீர்ச்சத்து உடையதையும் சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ நீங்க செல்ஃப் டயட் இருந்திருக்கீங்க, பட் ஆனால் எல்லாருக்கும் இது வந்து செட் ஆகாதுங்கும் போது நம்ம என்ன விஷயம் சொல்லலாம்? நான் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் டாக்டரை, நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்கன்னா, இல்லை வந்து வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு டாக்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி உடம்பை கம்மி பண்ணணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக அவங்கள ஒரு கன்சல்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எல்லாருக்குமே இந்த செல்ஃப் டயட்டுன்றது ஒர்க் ஆகாது. நான் அதனால தான் நான் மோஸ்ட்டாக வந்து நான் என்ன டயட் இது லைக் ஓவராலாக சொல்வேனே தவிர்த்து நான் ஒரு டயட் சார்ட் போட்டு தரேன். ஏன்னா நான் ஒரு ப்ராப்பர் நியூட்ரிஷனிஸ்டோ இல்லை டாக்டரோ இல்லை டயட்டீஷியனோ கிடையாது. மை ஃபீல்டு இஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட். மேக்கப்ன்றது மட்டும்தான் என்னுடைய உலகம். இதில் வந்து நான் பண்ண விஷயத்த வேணால் ஷேர் பண்ணுவேன், நான் பண்ண மிஸ்டேக்ஸை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேனே தவிர்த்து நான் உங்களுக்கு ஒரு டயட் பிளானோ அதுவோ கொடுக்க முடியாது. ஸோ அக்கார்டிங் டு யுவர் பாடி நீங்கள் உங்கள் கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி நீங்கள் ஒரு டயட் இருக்கிறது நல்ல விஷயம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மேம். இப்போ வரைக்கும் ஒரு 11 kgs குறைச்சிருக்கீங்க. இன்னும் எத்தனை கேஜி குறைக்கிற பிளான் இருக்கு மேம்? எனக்கு இன்னும் வந்து ஒரு 10 kgs வந்து குறைக்கணும். இப்போ நான் வந்து 67 இருக்கேன். 57 வரது தான் என்னுடைய டார்கெட். சூப்பர் மேம். உங்களோட கோல் அச்சீவ் ஆகுறதுக்கு விகடன் சார்பா வாழ்த்து. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச், நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.